வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் உயர் இலக்கு படை எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ ஆன்சர் பாருங்க, ராமநாதபுரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இருக்கு. அங்க வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா பார்த்தீங்கன்னாக்க கடற்பசு பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா பட்ஜெட்ல கூட பண்ணியிருக்காங்க. கடல்சார் விளையாட்டு அரங்கம் பார்த்தீங்கன்னாக்க ராமநாதபுரத்தில் கொண்டு வரதா பேசியிருக்காங்க. அந்த முல்லை பூங்கா கொண்டு வரப்பட்ட இடம் கூட பார்த்தீங்கன்னாக்க ராமநாதபுரம் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். கனவு இல்லம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். ரெண்டு விஷயம் இருக்கு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமான ஸ்கீம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கனவு இல்லம் திட்டத்துக்குனாக்க புகழ்பெற்ற எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரப்படுகின்ற திட்டம் தான் இந்த கனவு இல்லம் திட்டம். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கனாக்க 3/6/2020 கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டா இந்திரா பார்த்தசாரதிக்கு வழங்கியிருக்காங்க. இந்திரா பார்த்தசாரதி இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க குருதி புனல் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்று வந்திருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டம். அடுத்து லோக் அதாலத் அப்படி இல்லைனாக்க மக்கள் நீதிமன்றம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது பாத்தீங்கன்னாக்க 1982. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஜுனாகத் இல்ல ஜுனாகத் எங்க இருக்குனாக்க குஜராத் மாநிலத்தில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். 2013 நமக்கு தெரியும். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்துச்சு பாத்தீங்கன்னாக்க 2013. 2018 பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 கொண்டு வரப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலமானது தனக்கான ஓடிடி தளத்தினை கொண்டு உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, இதுக்கு கேரளா. இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா ஒரு பிசி எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. ஓடிடினா என்ன ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ஓவர் த டாப் அதான் பார்த்தோன்னாக்க ஓடிடியோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஓடிடியோட பேருன்னு கேட்டீங்கன்னாக்க சி ஸ்பேஸ். இதான் இந்த ஓடிடியோடைய பேர். ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து உஜ்வாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்க PMUYன்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோசனா. அதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இலவச சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்கீம் தான் இந்த உஜ்வாலா திட்டம்ங்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். 2016 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதே மாதிரி உஜ்வாலா 2 இருக்கு. உஜாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க உடான் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உஜாலா அப்படின்னாக்க உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல். அதான் பார்த்தீங்கன்னாக்க உஜாலா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க எல்இடி விளக்குகள் தருது. உதான் பார்த்தீங்கன்னாக்க உதய் தேஷ்கா ஆம் நாக்ரிக் அப்படிங்கிற பேரு. இது பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன ரீஜனல் வில்லேஜ்லயோ இல்ல ரீஜனல் சிட்டிஸ்ல கூட பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமான விமான போக்குவரத்து கொடுக்குங்கிறதான திட்டம் தான் உடான் திட்டங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, அதாவது CISF, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சொல்லுவாங்க. எப்பொழுது அந்த தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, மார்ச் 10. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமைப்பு ஜூன் 15, 1983 ஆண்டு தொடங்கப்பட்ட அமைப்பு. இது எது கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் போர்ஸ் சொல்லுவாங்க. இது கீழே தான் ஒரு அமைப்பா இருக்கு. இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க CRPF ஒரு அமைப்பா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா CISF ஒரு அமைப்பா இருக்கு. அண்ட் தென் ITBP அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா சீமாபால் இருக்கு. அடுத்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், இதெல்லாம் பார்த்தோன்னாக்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் கீழே இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க 8 செக்ஷன்ஸ்ல உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவிங்கி புலிகள் திட்டம் எப்பொழுது இந்தியாவில் மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 2022 செப்டம்பர் 17ஆம் நாள் கொண்டு வரப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் சிவிங்கி புலிகள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 1952 நம்ம கிடையாது. இந்தியாவில் சிவிங்கி புலிகள் கிடையாது அப்படின்னு டேட்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 1947 இந்தியாவுடைய கடைசி சிவிங்கி புலி சத்தீஸ்கரில் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பார்த்தீங்கன்னாக்க இந்த சிவிங்கி புலிகள் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல நிறைய பேரை கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்ல 8 சிவிங்கி புலிகள் பார்த்தீங்கன்னாக்க நமீபியால இருந்து கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னாக்க 2022 வருஷம். அதே 2023 பிப்ரவரி மாசத்துல 12 சிவிங்கி புலிகள் பார்த்தீங்கன்னாக்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து
குணோ பால்பர் தேசிய பூங்கா, குணோ பால்பர் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. எந்த மாநிலத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்க மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஏன் அப்படின்னாக்க இந்த விஷயம் நியூஸ்ல இருக்குனாக்க சிவிங்கி புலிகள் வந்துனாக்க வாழ்வதற்கான அதிகமான இடங்கள் எது கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மத்திய பிரதேசத்தை கொண்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குணோ பால்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னாக்க மத்திய பிரதேசம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க, அதனால கொடுத்துருக்கோம். நம்ம ஆபரேஷன் தேவி சக்தி, ஆபரேஷன் ரஹாத், ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் காவேரி. சரிங்களா, மேட்ச் பண்ணி பார்ப்போமா? ஆபரேஷன் தேவி சக்தி பார்த்தீங்கன்னாக்க ஆப்கானிஸ்தான்ல அங்க தீவிரவாதிகள் வந்து மீட்கும் போது அங்கிருந்து இந்தியர்களை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதுதான். ஆபரேஷன் ரஹாத் பார்த்தீங்கன்னாக்க ஏமன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் கங்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போரால பாதிக்கப்பட்ட இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் காவேரி சூடான்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் பாருங்க, இதுக்கு 4321 இதான் பார்த்தா இதுக்கு ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க 4321. இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி ஆபரேஷன் வந்தே பாரத் என்னன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிஎம்டிஏ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? சிஎம்டிஏ நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, இந்த நிலங்கள் இப்போ செங்கல்பட்டு பக்கத்துல இல்ல காஞ்சிபுரம் பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்னது சிஎம்டிஏ பார்த்தீங்கன்னாக்க சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 1971 சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன சட்டங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஆட்ஹாக் கம்பெனியா வந்து 1972 கொண்டு வந்திருப்பாங்க. பட் சிஎம்டிஏ ஒரு ஸ்டாச்சுரி பாடியா எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க 1974. ஸோ இந்த 3 டேட்டா கம்பல்சரி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம், இது பேர் என்னக்க இன்ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுனாக்க 2020. அதாவது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இஸ்ரோ மட்டுமே ராக்கெட் ஏவாம சிறு சிறு ராக்கெட்களை பிரைவேட் தயாரிச்சு அனுப்புவாங்க இல்லையா, அதை ஊக்குவிக்கும் விதமாக இன்ஸ்பேஸ் நிறுவனம் 2020 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அக்னிபான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்னிபான் அப்படிங்கிற சிறிய ராக்கெட்டை கீழ்கண்ட எந்த அமைப்புடன் இணைந்து அக்னிகுல் காஸ்மோஸ் எனும் நிறுவனம் தயாரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 2வது பிரைவேட் சர்க்கிள் கூட சொல்லலாம். அப்ப முதல் சர்க்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 2022 நவம்பர் 18 வந்துனாக்க விக்ரம் எஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்பின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னாக்க அனுப்பியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ அக்னிபான் அண்ட் விக்ரம் எஸ் ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ஏவிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் எழுந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து இந்தியாவின் முதல் போர்க்கப்பலை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கேப்டன் மோகன்ராம். பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேப்டன் மோகன்ராம். அந்த கப்பலோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்எஸ் கோதாவரி. சரிங்களா, அப்ப இந்தியாவுடைய முதல் போர்க்கப்பல் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க ஐஎன்எஸ் கோதாவரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கும் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய நாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 2024 பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில முதல் முறையாக இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ற முதல் விளையாட்டு போட்டி கேட்டீங்கன்னாக்க டேபிள் டென்னிஸ், ஞாபகம் வச்சு. கண்டிப்பா இந்த டைம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா, சோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா.